தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். இன்றைய தினம் சிபிஐ விசாரணைக்கு யாரெல்லாம் ஆஜராயிருக்காங்க? இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு உச்சநீதிமன்றமானது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கட்டங்களாக விசாரணையை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், மின்வாரி அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் இதுவரை விசாரணை நடந்துள்ளது. மேலும் கரூர் சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மதியழகன் ஆகியோரிடம் கடந்த 2 நாட்களாக விசாரணை நடைபெற்று நேற்று அந்த விசாரணையானது முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் கரூர் வழக்கின் முதல் விசாரணை அதிகாரியான கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் இன்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு. தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.